இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஃப்கோர்ஸ் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ நம்மளோட டிசிஷனை வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஹேண்ட் அவர் டிசிஷன் டுவோர்ட்ஸ் த சிஸ்டம். அப்போ சிஸ்டம் வந்து எப்போ இந்த டைம்ல இந்த மாதிரியான டிசிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ அந்த எக்ஸாக்ட் கண்ட்ரோல் ஒரு ஃப்ளோல போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், இந்த எக்ஸாக்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது இட்டிரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது எஸ், இட் இஸ் ஆல் அபவுட் இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். அண்ட் இட்டிரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் அண்ட் வைல், அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ். ஸோ ஆஸ் பர் நவ் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஃப் கண்டிஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் டைம் இருக்கு அப்படின்னா ஃபாரை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எஸ், நாளைக்கு மீதி இருக்கிற ஃபார் அண்ட் வைல நாம கம்பைன் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டியர்ஸ், இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இதுல என்ன பண்ணீங்கன்னா ஃபார் வித் பிரேக் அண்ட் கண்டினியூ, வைல் வித் பிரேக் அண்ட் கண்டினியூ, இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா அதுலயே நான் இங்கேயே கொண்டு வந்துடுவேன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார் அண்ட் அதாவது பிரேக் அண்ட் கண்டினியூ எங்க வரணும் அப்படின்னு. சரி, கோயிங் ஆன் டு திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் ஓட ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இஃப் ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல கோலன் வரணும் அண்ட் ஹியர் இட் இஸ் ஆல் அபவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆமாவா? எஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகத்துல வருதுங்களா? சோ ஆக்சுவலா Yes, வந்து ma'am. பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்ம இண்டென்டேஷன் அப்போ நம்ம பேசினது. ஓகே, சோ இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இஃப் இந்த கண்டிஷன் கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற சமயத்துல எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது எப்போ உங்களுக்கு ட்ரூவா இருக்கும்? சம்வேர் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நாம வந்து இங்க கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஆர் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் சம்வேர் ஏதோ பண்ணியிருந்திருப்போம். அண்ட் அதை இங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு இந்த கண்டிஷனை செக் பண்றோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல நம்மளுக்கு அழகா ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு தான். அண்ட் அதே சேம் திங் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நம்மளுக்கு இந்த கோலன் கொடுத்து நம்ம என்டர் பண்ணின உடனே என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வரணுமோ அது இண்டென்டேஷன்ல நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இண்டென்டேஷன் அப்படிங்கும்போது ஒரு டேப் ஸ்பேஸ் அளவுக்கு ஒரு இண்டென்டேஷன் விட்டுட்டு தான் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அண்டர் திஸ் பிளாக், அதாவது இஃப் பிளாக் கீழே இருக்கு அப்படின்னு. ஸோ டெக்னிக்கலா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், there is a if block ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸாக்ட் இஃப் பிளாக் எப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான். அண்ட் சி பிளஸ் பிளஸ் ஜாவால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த விஷயம் இருக்கு. ஓகேங்களா? கண்டிஷனல் அப்படின்னு சொல்லும் போது இஃப் எல்ஸ் எல்லாமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு இஃப் பிளாக் முன்னாடி இந்த மாதிரியான கர்லி பிரேசஸ் ஆர் ஃப்ளவர் பிராக்கெட் இது நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா இதை நம்ம எங்க கொடுத்துட்டோம்? டிக்ஷனரிக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டென்டேஷன். சோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அண்டர் திஸ் இஃப் கண்டிஷன் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? அண்ட் இன் சச் அ கேஸ் எனக்கு ட்ரூவா இருக்கும்போது இஃப் பிளாக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸா இருக்கும்போது வெளியே போயிடு. எதை விட்டு? இஃபை விட்டு வெளியே போயிடு. அண்ட் அப்படி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா நாம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் இந்த இடத்துல கண்டிஷன், ஓகேங்களா? அண்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது பாடி ஆஃப் தி இஃப், அதாவது இஃப்க்கு கீழே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 2 3 till n வரைக்கும் நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் டன் நம்மளுக்கு வெளியே வரும். அண்ட் இதே சமயத்துல ஃபால்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு வெளியே வரும், ஆனா இந்த பாடி ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, சிம்பிளா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். ஃபார் ஒன் செகண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல
பாத்தீங்கன்னா நான் இங்க a இஸ் கிரேட்டர் தென் 5 ஆர் 4 அப்படின்னு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவை நாம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதோட கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நான் இங்க என்ன பண்ண போறேன், a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ டிக்ளேரிங் a வேல்யூ a இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இஃப் a இஸ் கிரேட்டர் தென் 4 இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியான விஷயம். இஃப்கான எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் அதுவும் நம்ம ஆல்ரெடி இங்க சொல்லிடுறோம். ஒரு செகண்ட். யா, இஃப்கான எக்ஸாக்ட் சின்டாக்ஸ், இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு இங்க வருது, இங்க கோலன் கொடுக்கிறோம், என்டர் கொடுத்த உடனே இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்கான இண்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் see here, என்னோட கர்சர் வந்து பாத்தீங்கன்னா கோலனுக்கு அப்புறமா இருக்கு. என்டர் கொடுத்த உடனே தானாவே இண்டென்டேஷன் ஃபார்ம் ஆகுது. எஸ்ஸா? எஸ் 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 மேம், எஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் சம்திங் நான் இங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக ஹாய் கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் எனக்கு ஒரு டிஸ்பிளே வெளியே வரணும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல ஹாய் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே பிரிண்ட்டுக்கு கீழே சாரி இஃப் லூப்க்கு கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வருமானு கேட்டா இல்ல, என் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபார் உங்களோட விஷுவலைசேஷனுக்காக இதை இங்க பண்றேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. ஹாய். ஓகே, இது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, என்ன எக்ஸாக்டா இங்க நடந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் டிக்ளேர் பண்ண விஷயம், எஸ்ஸா? அண்ட் இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க பாப்போம். வாட் அபௌட் திஸ்? ட்ரூ மேம், ட்ரூ. ட்ரூ. அதாவது a இஸ் கிரேட்டர் தென் 4. ஆமா, a இஸ் கிரேட்டர் தென் 4, ஏன்னா அது வேல்யூ 5. ஸோ கிரேட்டர் தென் 4 அப்படின்னு இருக்கும்போது எஸ் இந்த எக்ஸாக்ட் பிளாக்கு கீழே போகும். அண்ட் பிளாக்கு கீழே போகும்போது இந்த பிரிண்ட் ஹாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த இஃப் லூப்க்கு உள்ள போகாது, தட் இஸ் இஃப் பிளாக்குக்கு உள்ள போகாது. அதுக்கு பதிலா இஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப்க்கு அப்புறமா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்து எனக்கு போகும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இங்க நான் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது இப்போ இங்க எனக்கு இஃப் பிளாக் அண்ட் பிரிண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹலோன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் இந்த இடத்தில் less than 4 அப்படின்னு கொடுக்கிறேன். what happen? false. false-ஆ? Yes. ஓகே ஹென்ரி, false, good. அதாவது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து false. ஓகே, அண்ட் இது ஃபால்ஸா இருக்கும்போது எனக்கு ஸ்டேட்மெண்ட் உள்ள இது எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இருந்தாலும் இட் கம்ஸ் அவுட். ஓகேங்களா? இட் கம்ஸ் அவுட். ஓகே, இப்போ இந்த எக்ஸிகியூஷனை பாருங்க, எனக்கு ஹலோ. ஏன் பிரிண்ட் ஹாய் வர ஒர்க் ஆகல, ஏன் அது எக்ஸிக்யூட் ஆகல, ஏன் எக்ஸிக்யூட் ஆகல? Because it's false. ஃபால்ஸ். அதுவும் உள்ள போகவே இல்லை, அதாவது அந்த இஃப் பிளாக்குக்கு உள்ள போகவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அஃப்கோர்ஸ் இது ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த பிளாக்குக்குள்ள போகும். ஃபால்ஸா இருக்கிறதுனால இந்த பிளாக்குக்குள்ள போகாம இதை விட்டு வெளியே வந்துருச்சு. ஆனா வெளியே என்ன இருக்கு, ஹலோன்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயம் கவனிங்க, இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு. சேம் திங் இப்படி இருக்கு, இங்க greater than, what happens? எஸ் எஸ் ரெண்டுமே வருமா? ஹாய் வரும், ஹலோ வரும். எஸ் ஸ்வேதா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த a is equal to 5, நம்மளுக்கு a is greater than 4, of course it is true. அதனால if பிளாக்குக்குள்ள போகுது, இந்த print hi ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆமா, முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருந்துச்சு. so it is completed. and வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு print helloன்னு இருக்கு. so இப்போ எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். so yes, see the output, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். யாருக்கு அது ஏதாவது டவுட் இருக்குங்களா? Do anyone have any doubt?
No, ma'am. No, no. Joe, Henry, Nikhil, No, ma'am. Shweta, No, Shubham. no. Okay. I don't. Yes, ma'am. ஓகே சரி. இப்போ அடுத்த விஷயம். சரிப்பா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இஃப் ட்ரூவா இருக்கும்போது இங்க உள்ள போகுது, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கேன், ஃபைன். அதாவது n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு இங்க இருக்கு, ஃபைன். ஆனா இது ஃபால்ஸா இருக்கும்போது இப்ப என்ன நடந்துச்சு? இஃப விட்டு வெளியே போயிருச்சு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிற விஷயம். ஆனா இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல எனக்கு இஃப் ஃபால்ஸா இருக்கும் போதும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. எப்படி? ஃபால்ஸா இருக்கும் போதும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் a is equal to 5 அப்படின்னு இருக்க போது இஃப் a is greater than 4 இது ஒண்ணு, இது ட்ரூவா இருக்கும்போது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸா இருக்கும்போது அதுக்கும் கீழே ஒரு சில ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த எக்ஸாக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்போ? இஃப் ஃபால்ஸா இருக்கும்போது. அப்படி ஃபால்ஸா இருக்கிறதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் இது ஒரு கீவேர்ட் அண்ட் இந்த இடத்துல கோலன் அப்படின்னு கொடுக்க போறேன். அண்ட் இங்க நான் கண்டிஷன் எதையும் கொடுக்க போறது இல்லை, ஏன்னா கண்டிஷன் ஆல்ரெடி ஹியர் இட் இஸ் தேர் அண்ட் இது ஃபால்ஸா இருக்கும்போது அப்படியே டைரக்டா எனக்கு இங்க வந்துருது, இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? No, ma'am. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், ஒன் செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஹென்ரிக்கு? இந்த எக்ஸாக்ட் ஃப்ளோ புரிஞ்சுதா? இது காட்டுங்க மேடம். ம். இப்போ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கும்போது பாடி ஆஃப் த இஃப்க்கு உள்ள போகுதா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதா? ஃபால்ஸா இருக்கும்போது என்ன பண்ணுது? வெளியே போயிடுது. ஓகே, ஆனா எனக்கு ஃபால்ஸ்லயும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல ட்ரூக்கு கீழேயும் கொஞ்சம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபால்ஸ்க்கு கீழேயும் கொஞ்சம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபால்ஸ் எப்போ எக்ஸிகியூஷன் ஆகும்? இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எஸ்ஸா ஹென்ரி? ஓகே, எஸ். சோ இப்போ இங்க கவனிங்க, நான் இப்ப என்ன பண்ண போறேன், எஸ் த சேம் திங், a is equal to 5 அப்படின்னே வச்சிடுறேன். if a is greater than 4 இருந்துச்சுன்னா print வந்து ஹாய். ஓகே, இதே சேம் திங் எல்ஸா இருந்துச்சுன்னா print ஹலோ. அண்ட் கவனிச்சுக்கோங்க, நாம ப்ரீவியஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டோம், எல்லாமே முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும், எப்படி முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் இங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ். சரி, இப்போ இங்க சொல்லுங்க, நம்மளுக்கு இப்போ கரண்டா எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? Ma'am. Two statement. எஸ் எஸ் மேம், எல்ஸ்னாக்கா ஃபால்ஸ் தானே? ஃபால்ஸுக்கு ஆமா தானே எல்ஸ்? எக்ஸாக்ட்லி, ஆமா ஃபால்ஸா இருக்கும்போது எல்ஸுக்கு கிட்ட போகுது. எல்ஸ். யா, ஓகே. ம் ம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் வருது? இஃப் அண்ட் பிரிண்ட் வெல்கம். ஓகே, இஃப்ல இருக்கிற ஹாய் பிரிண்ட்டும் அண்ட் வெல்கம். குட் குட், எனக்கு அதுதான் வேணும். ஸோ பாத்தீங்கன்னா ஹாயும் வெல்கமும் நம்மளுக்கு வருது. இங்க நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? ஒரே ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் மேக் யூ ஹியர். எஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a is equal to 5 அப்படின்னு வந்திருக்கு. a greater than 4 ஆமாப்பா, ட்ரூ கண்டிஷன். அதனால இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணு. சரிப்பா, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போயிடு. ஓகே, அவ்வளவுதான். வெளியே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு, தட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தட். ஆனா என்ன அர்த்தம்? இந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ? எனக்கு இங்க இருக்கிற ட்ரூ கண்டிஷனா இருக்கும்போது. அண்ட் திருப்பியும் நான் சொல்றேன், இஃப்க்கு கீழே நான் இங்க ஒரே ஒரு பிரிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு பிரிண்ட் தான் எப்பயுமே இருக்குமான்னு கேட்டா நோ 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 நோ. ஏன்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு கீழே வரலாம் அண்ட் அதே சேம் எல்ஸுக்கு கீழேயும் இங்க n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்தில் ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த இடத்தில் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் அண்ட் இந்த கண்டிஷன் என்டர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் 1. எல்ஸுக்கு கீழே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 2.
அண்ட் கவனிச்சுக்கோங்க, கண்டிஷன் ஆல்ரெடி இங்க கொடுத்ததுனால இங்க கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மூணாவது விஷயம். அண்ட் நாலாவது விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஒரு இஃப்க்கு ஒரே ஒரு எல்ஸ் தான் போடணும். இஃப்க்கு எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், ஆனா இருக்கு அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ். இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ் எஸ். Yes, ma'am. அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் கவனிச்சுக்கோங்க, இங்க ஏதாவது இந்த கண்டிஷன் எனக்கு இஃபோ எல்ஸோ இந்த மாதிரி எல்ஸை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கும். ஒன்று இஃப் ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஆனா ரெண்டுமே நடக்காம இருக்கலாம். எப்போ? இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கும்போது. ஆனா இங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நேரா அங்க எல்ஸுக்கு தான் போகும். ஸோ அதை தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆன உடனேயும் இட் கோஸ் அவுட். திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிக்ளரிங் அண்ட் இந்த இடத்துல கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது எனக்கு இஃப்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன் ஆகும். இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா இருக்கும்போது எஸ் டைரக்ட்லி இட் ஜஸ்ட் கோஸ் ஃபார் எல்ஸ். ஓகேங்களா? அண்ட் மூணாவது விஷயம், இந்த இடத்துல கண்டிஷன் இஃப்க்கு மட்டும்தான், எல்ஸ்ல எனக்கு கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நாலாவது விஷயம், எஸ் ஒரு இஃபா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், ஆனா எல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எல்ஸ் வரணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இஃப் ட்ரூவா இருக்கணும், இல்லைன்னா எல்ஸ் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகணும். ஸோ இஃப்க்கு கீழே இல்லைன்னா எல்ஸ்க்கு கீழே ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? எக்ஸிகியூஷன் ஆயிருக்கணும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் ஆனதுக்கு அப்புறமாவும் வெளியவும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். எப்படி? வெளியவும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அண்ட் அந்த எக்ஸாக்ட் எக்ஸிகியூஷன் இட் கண்டினியூஸ். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல கீழே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை தயவு செஞ்சு கவனிச்சு போடணும். ஓகேங்களா? எஸ். ஸோ ஹியர் ரெண்டாவது விஷயம், லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட். நாம இங்க இன்னொன்னு பார்த்தோம். ஸோ லெஸ் தென் 4 ஆன்சர் சொல்லுங்க, என்ன வரும் நம்மளுக்கு? ஹலோ வரும். ஓகே, ஹலோ வரும். ஹலோ வரும். அதுக்கப்புறமா வெல்கம். Hello, welcome. ஓகே, ஹலோ வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வர்றது வெல்கம். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, இங்க நம்மளுக்கு கண்டிஷன் அழகா ஈஸியா இருக்கு, கண்டிஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம கண்டிஷனை இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லிட்டோம், நம்மளுக்கு அவுட்புட் வருது. பட் ஆனா எல்லா டைமும் இதே மாதிரி தான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாமுமே, ஏன்னா நம்ம ஹோல் த சிஸ்டம்க்குமே இந்த டிசிஷனை கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் சிஸ்டம் என்னது அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க போ, எல்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல. ஸோ எஸ், இந்த இடத்துல ஹலோ அண்ட் வெல்கம் அப்படிங்கிற விஷயம். சரி, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே மேம். எஸ், ஓகே ஓகே. இப்போ அடுத்த விஷயம், எப்பா எனக்கு ஒரு கண்டிஷன் இல்ல, ஐ ஹாவ் மோர் தென் அ கண்டிஷன். எப்படி? ஐ ஹாவ் மோர் தென் அ கண்டிஷன். அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், கண்டிஷன் ரெண்டு விதத்துல இருக்கலாம். எப்படி? கண்டிஷன் ரெண்டு விதத்துல இருக்கலாம். ஒன்னு, இந்த இடத்துலயேவும் n நம்பர் ஆஃப் கண்டிஷன், ஆர் இந்த இடத்துலயேவும் n நம்பர் ஆஃப் கண்டிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுப்போம், தென் வி ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, சோ இப்போ அது என்ன n நம்பர் ஆஃப் கண்டிஷன்? எஸ், ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்துக்கு ஓகேவா? இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படுதா? இஃப் எல்ஸ் எல்ஸுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதா? ஆர் லெட் மீ ஜஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். இது ஓகே மேம். ஓகேவா? எனக்கு ஓகே ஃபைன். யா. சோ எஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐ அம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் எலிஃப். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளர போகிறேன். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன போகும்? எல்ஸ் கிட்ட போகும். அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 1 second, yes, I just make it here. So this is what.
ஸோ இப்போ இங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்தில் கண்டிஷன் 1 வச்சிருக்கேன். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளர போகும், n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஃபால்ஸ். இப்போ என்ன பண்ணும்? அடுத்த இருக்கிற எல்ஸுக்கு கவனிச்சுக்கோங்க. இந்த எலிஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஸ் பிளஸ் இஃப் இங்க ஒரு கண்டிஷன், அது ரெண்டும் சேர்ந்தது தான் எலிஃப் கண்டிஷன். ப்ரீவியஸா நம்ம பார்த்தது எல்ஸ் மட்டும்தான். இதுக்கு பக்கத்துல ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சுங்களா? ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சுங்களா? இல்ல. சோ அப்படி இருக்கிற சமயத்துல எஸ் எலிஃப் அப்படின்னு இருக்கிறது இந்த இடத்துல கண்டிஷன் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நேரா அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த எலிஃப். ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து, இப்படியே போக. ஸோ எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ட்ரூ ஆகலை அப்படிங்கும்போது எஸ் டிஃபால்ட்டா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துடும். எல்லாருக்குமே கிளியரா? எஸ் மேம் சொல்லுங்க சொல்லுங்க ஜோ. சத்த வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு இஃப் வந்து ஒரு எல்ஸ் தான் வரும்ட்டு. ம் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ம் இங்க வந்து ஒரு இஃப் ஒரு எல்ஸ் வருது, ம் அடுத்து இஃப் எல்ஸ் வருது, அடுத்து இஃப் எல்ஸ் வருது. ஸோ அதுதான் வந்து இஃப் எல்ஸ், அந்த எல்ஸ் இஃப் ஜாயிண்டா ம் சேர்த்து எலிஃப்னு அடுத்த கண்டிஷன் போயின்னு இருக்குது. ம் 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 ரேண்டமா போகுது. ம் 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 போயிட்டு கடைசியில எண்ட்ல வந்து எல்ஸ்ல வந்து முடிஞ்சிட்டு எக்ஸிட் ஆயிடும். எல்ஸ்ல முடிஞ்சிட்டு எக்ஸிட் ஆகுது. கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. got it. ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இங்க இன்னொரு ஒரு கிளாரிபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன். இஃப்க்கு ஒரு கண்டிஷனான்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல எனக்கு n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஒன்னு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம், இல்ல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம். இதே மாதிரி n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஏதோ ஒன்னு நம்மளுக்கு ட்ரூவா இருக்கலாம்னு வைங்களேன். சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் இஃப், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அங்க எனக்கு இன்னொரு கண்டிஷன் எட்டி பாக்குது. சோ அந்த இடத்துல கண்டிஷன் இல்லாம இருந்தாதான் அது எல்ஸ், கண்டிஷனோட இருக்கு அப்படிங்கும்போது அத எலிஃப் அப்படின்னு சொல்லி கண்டிஷனை போடுறேன். அப்ப அந்த எலிஃப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எல்ஸ் பிளஸ் இஃப் அப்படின்னு சொல்ற அந்த எலிஃப் அப்படிங்கிறது இங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கும்போது அதை தான் நாம இந்த இடத்துல எலிஃப் அப்படின்னு சொல்றோம். ஜோ, இது கிளியருங்களா? clear ma'am. ஓகே, சரி. இப்போ இங்க கவனிங்க, நாம இந்த இடத்துல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இஃப், ஓகே, முதல்ல நான் ஏதாவது ஒரு நம்பரை நான் அசைன் பண்ணிக்கிறேன். லெட் வி ஜஸ்ட் ஹேவ் n வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஆர் 4 3. ஓகே, இஃப் n இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா நான் வந்து பிரிண்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுத்துறேன். இங்க எல்ஸ் என்ன சொல்றேன்? பிரிண்ட் நெகட்டிவ். இப்படி ஒரு கண்டிஷன் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? பாசிட்டிவ். பாசிட்டிவ் மேடம். ஏன்னா n வந்து 3. ஓகே, ஸோ திருப்பி நான் இதை ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சில்லியா தானே இருக்கு, சிம்பிளா தானே இருக்கு. இது ஏன் இவ்வளவு தடவை சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஷன் இங்க ஒரு குட்டி கண்டிஷன்ஸ் மட்டும்தான் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம போடணும். அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல ப்ரீவியஸா பாருங்க, நம்ம வெறும் ஹாய் ஹலோ அப்படின்னு தான் நம்ம போட்டோம். ஆனா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோமா? எஸ்ஸா? எஸ். ஸோ Yes, yes, ஏன் ma'am. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வெறும் திருப்பியும் சொல்றேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எப்பயுமே இருக்கும்னு இல்ல. இங்க n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இங்க இருக்கிற n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
ஓகே, now coming back to the point. The first point இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளார போகும், இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் கிட்ட போகும் அண்ட் இந்த இடத்துலயும் இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். எஸ்ஸா, இது கிளியரா? Yes, ma'am. எஸ். ஆனா இங்க கவனிங்க, எனக்கு ஈவன் தோ இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? ஆமா, என்ன வந்து எப்பயுமே வந்து நான் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதாவது கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். சரி, இப்ப கிரேட்டர் தென் 0 இல்ல அப்படின்னா அது நெகட்டிவ் தானே. 0க்கு கம்மியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் தானே. அண்ட் அது மட்டும் தான் கண்டிஷனான்னு கேட்டா இல்ல, எனக்கு வேற சில கண்டிஷன்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், கைண்ட்லி செட் அப்சர்வ், இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் தூக்கி போட போறேன். தட் இஸ் எலிஃப் ஓகே n which is equal to 0 இருந்துச்சுன்னா print it's 0. எப்படி? சோ இப்போ நான் இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாக்ட் n வேல்யூக்கு ஓகே n வேல்யூக்கு நான் -3 அப்படின்னு கொடுக்கறேன். இப்போ இங்க கவனிங்க, என்ன நடக்கும் நம்மளுக்கு? இங்க என்ன நடக்கும்? எஸ், ரொம்ப சிம்பிளா, அஃப்கோர்ஸ் n -3. ஓகே, if n is greater than 0 n is greater than 0 இல்ல, ஃபால்ஸ். இதுவே இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனா இது ஃபால்ஸ். அதனால அங்க எங்க போகுது? அடுத்த கண்டிஷனை செக் பண்ண போகுது. இந்த கண்டிஷன்ல திருப்பியும் கவனிங்க, n 0 ஆர் -3 என்ன ஏதுன்னு பாக்குது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதையும் நம்மளுக்கு இல்ல, இதை விட இன்னும் வேற விதமா ஒரு ஃப்ரேம்ல நம்மளுக்கு போகுது. சோ அப்ப 0 கேட்டா நோ. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதே இங்க நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ளார அதுக்கு கீழே என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இப்போ இங்க வேற எந்த கண்டிஷனும் இல்ல, நேரா இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இங்க வருது, எக்ஸிக்யூட் ஆகுது. எஸ், n இட் இஸ் a நெகட்டிவ் நம்பர். ஆமாவா? எஸ் எஸ் எஸ். Yes, இதுவும் yes, ma'am. simple தான். ஆனா ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, if ஓகே இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்க்கு கீழே இருக்கிற இந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஆமாவா? எஸ்ஸா? இது இப்போ ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணும்? இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலா அடுத்து என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அப்படின்னு பார்க்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எலிஃப் அப்படின்னு இருக்கிறதுனால எஸ், இஃபோட சேர்ந்து வர்றதுனால இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குது. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஃபால்ஸா இருக்கும்போது இது விட்ட வெளியே போகும். அண்ட் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ், அப்படியே கொஞ்சம் கவனிங்க டியர்ஸ். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு இஃப்க்கு ஒரு எல்ஸ் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். எஸ்ஸா? Yes, ma'am. எஸ். ஆனா இந்த இடத்துல எலிஃப் அப்படின்னு வரும்போது எத்தனை எலிஃப் வேணாலும் நீங்க போடலாம். ஆனா இங்கேயும் எல்ஸ் போடுறீங்க அப்படின்னா எத்தனை எல்ஸ் வேணும்? ஒன்லி ஒன்ஸ். ஓகே, நான் திருப்பியும் ஒரு குட்டி சமரைசேஷன் போடுறேன், கவனிங்க. இஃப் நம்மளுக்கு கண்டிஷன் கோலன் போடுறேன், என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? இண்டென்டேஷன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல இன் சச் a கேஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், a is equal to or x is equal to அப்படின்னு. அண்ட் அந்த பர்டிகுலர் வேல்யூவை இங்க நாம என்ன பண்றோம்? கண்டிஷன் எவாலுவேட் பண்றோம். எவாலுவேட் பண்ணும்போது இது எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணு. அண்ட் இது எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடு. இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு இஃப்ல மட்டும் கண்டிஷன் இல்ல, இதுக்கு அப்புறமா இருக்கிற ஆப்போசிட், அதாவது இதுக்கு அப்புறமா இருக்கிற ஆப்போசிட் அப்படிங்கறது எதை சொல்லுவோம்? எல்ஸா இருக்கும்போது, இது ட்ரூவா இருக்கும்போது, இது ஃபால்ஸா இருக்கும்போது. ஸோ ஃபால்ஸ் கண்டிஷனா இருக்கும்போது எஸ், எனக்கு சில ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். எஸ், இங்க கவனிச்சுக்கோங்க, இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்க்கு கீழே இருக்கிற லூப்பு, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்க்கு கீழே இருக்கிற லூப்பு. இது கிளியருங்களா?
யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ நோ. No, ma'am, no, ma'am. ஓகே. ஆனா இப்ப இங்க கவனிங்க, எல்ஸ்க்கு பக்கத்துல இங்க ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இல்ல. ஆனா இப்போ n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸிகியூஷன், எதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணு. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த எலிஃப்க்கு போப்பா, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, இதை செக் பண்ணு. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற எலிஃப் கண்டிஷன் இந்த எக்ஸிகியூஷன். ஸோ இதே மாதிரி எலிஃப் 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 எத்தனை எலிஃப் இருக்கலாம். தட் இஸ் வாட் அமேசிங். உங்களுக்கு இந்த இடத்துல n நம்பர் ஆஃப் எலிஃப் நீங்க போடலாம். n நம்பர் ஆஃப் எலிஃப் நீங்க போடலாம். ஒரு இஃப் கண்டிஷனுக்கு எத்தனை எலிஃப் வேணாலும் போடலாம். ஆனா ஒரு இஃப் கண்டிஷனுக்கு ஒரே ஒரு எல்ஸ் தான் இருக்கணும். இஸ் இட் கிளியர்? எஸ். Yes, ma'am. ஓகே. ஸோ எஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு இஃப்க்கு ஒரே ஒரு எல்ஸ் தான். எல்ஸ் இல்லாமையும் நம்ம வரலாம். எப்படி? எல்ஸ் இல்லாமையும் நம்ம வரலாம். ஆனா இந்த ஒரு இஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு எல்ஸ் தான். அண்ட் அதுக்கு கீழே எலிஃப் எத்தனை வேணாலும் வரலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு இது ட்ரூவா இருந்து எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி? இந்த கண்டிஷனோ இல்ல இந்த கண்டிஷனோ இந்த கண்டிஷனோ ஒரு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு விட்டு, அதாவது இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துரும். திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஒரு டைம் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் இட் கம் அவுட் ஆஃப் த லூப் கம்ப்ளீட்லி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? எஸ் எஸ் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? ஓகே, Yes, அப்படியே ma'am. கொஞ்சம் கவனிங்க. எஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுக்குறேன். ஸோ எஸ், கிரேட் விச் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏதோ ஒரு கிரேடு கொடுக்க போறோம். நான் வந்து 67 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இஃப் கிரேட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா, அண்ட் ஒன் மோர் திங், ஒவ்வொரு டைமும் நான் இந்த கோலன் போட்டு என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது என்ன விஷயம்? Indentation. இன்டென்டேஷன். சூப்பர் சுபம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இன்டென்டேஷன் இருக்கு. நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து கிரேட் ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் இங்க எலிஃப் கிரேட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் இந்த இடத்தில் பிரிண்ட் கிரேட் பி. ஓகே, எலிஃப் இன்னும் சில கண்டிஷன் இருக்குப்பா. கிரேட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அப்படின்னா பிரிண்ட் கிரேட் நம்மளுக்கு இங்க சி. அண்ட் எலிஃப் once again print grade B. and இன்னும் இருக்கு கிரேட் ஓகே greater than or equal to 50 இருந்துச்சுன்னா print grade, okay sorry B இங்க C ஒரு நிமிஷம். last else. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது? நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற விஷயம் என்னது? எஸ்டிஎஸ் Grade. ஓகே, கிரேடை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்தில் எஸ் ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் 67
இது 90 விட அதிகமா? Yeah. கம்மி. No. ஸோ அதனால இந்த எக்ஸாக்ட் லூப்குள்ளார போகாது. அண்ட் அடுத்த கிரேடை செக் பண்ணுது இந்த இடத்தில் அஃப்கோர்ஸ் 67 இட் இஸ் லெசர் தென் 80, அதனால இதுக்குள்ள போகாது. அதுக்கு பதிலாக இங்க போய் பார்க்கும். நோ இல்ல, லூப்குள்ள என்டர் ஆகாது. இட் இஸ் என்டர். ஓகே, அண்ட் இந்த இடத்துலயும் லூப்குள்ள போகாது. இந்த இடத்தில் வாட் ஹேப்பன்? லூப்குள்ள போகுமா? இந்த இடத்துலயும் போகாது. போகாது ஃபால்ஸ், மேம். லூப்குள்ள போகாது. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் இந்த இடத்தில் வருது. கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் 67. எஸ், இது எக்ஸிக்யூட் ஆகும். True state. எஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே என்ன இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் இதை விட்டு வெளியே வந்துரும். எஸ், ஸோ அங்க நம்ம இப்ப பார்த்துடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஹியர் கிரேட் டி. ஓகே, ஆன்சர் ஓகே. ஆனா விஷயம், த ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு இந்த இடத்துல we have to specify the condition. ஓகே, கண்டிஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும். ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும், சாரி பிளாக்குக்குள்ள போகும், ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருக்கும்போது அடுத்த 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 கண்டிஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அப்படி இருக்கிற பட்சத்துல எஸ், வென் ஆன் ஜஸ்ட் செக்கிங், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி செக் பண்ணும்போது கீழே ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குமான்னு கேட்டா நோ, அங்க n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அப்படி இருக்கிற இந்த சமயத்துல ஒரு இஃப்க்கு ஒரே ஒரு எல்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஆனா n நம்பர் எலிஃப் நம்ம கிட்ட இங்கே அவைலபிளா இருக்கு. n நம்பர் எலிஃப். அண்ட் எஸ், ஒரு பர்டிகுலர் இஃப்க்கு n நம்பர் ஆஃப் எலிஃப் யூ கேன் மேக் இட், பட் ஆனா ஒன்லி ஒன், என்னது, ஒன்லி ஒன் எல்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். இருக்கலாமா? எல்ஸ் இல்லாம இருக்கலாமா? இருக்கலாம். எஸ், எல்ஸ் இல்லாம இருக்கலாம். ஏன்னா தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம். இஃப் லூப் மட்டும் தான். இஃப் ட்ரூவா இருக்கா இல்லையா, ட்ரூவா இருந்துச்சுன்னா ஓகே, ட்ரூவா இல்லையா வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஃப் எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், எல்ஸோடையும் இருக்கலாம். அப்படி எல்ஸோட இருக்குன்னா ஒன்லி ஒரு எல்ஸ் மட்டும் தான். கிளியரா? கிளியர் கிளியர் கிளியர். ஓகே மேம். அண்ட் இப்போ இந்த இடத்தில் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தேவையா? இது லெட் இட் ஜஸ்ட் கோ. மேம், எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் மேம். கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு எல்ஸுக்கு அப்புறம் வெளில வந்துருச்சு. ஆமா. ஸோ எஃப் வந்து பிரிண்ட் கிரேட் எஃப் அந்த இதுக்கு உள்ளே போகாது அப்போ. ஆமா, இப்போ ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டி கிளியர் ஆயிடுச்சு. ஆமா, இந்த இடத்துல இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. திருப்பி நான் இங்க வர்றேன், ஒரே நிமிஷம். இஃப் அதாவது எனக்கு வந்து கிரேட் 67 ஜோ, இந்த Yeah. எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா, ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து ட்ரூ. ஃபால்ஸ். ஃபால்ஸ் கிரேட்டர் தென் 90. ஏன்னா இது 67 கிரேட்டர் தென் 90. அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஆமாவா? ஆமா, ரைட். அடுத்து எலிஃப், இங்க ஒரு True, கண்டிஷன், இந்த கண்டிஷனை செக் பண்ணுது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். False. ஃபால்ஸ். அப்போ இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது இங்க போகுது, இங்கேயும் எனக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கேயும் எனக்கு என்ன ஆகுது? அடுத்த ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் 60. கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இங்க நான் என்ன ஸ்பெசிஃபை பண்றேனோ அந்த இது எங்க வர்ற வரைக்கும், இப்போ 90லயும் கிரேட்டர் தென் அந்த இந்த எக்ஸாக்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இங்க போகலாம். ஆனா இங்க கவனிச்சுக்கோங்க, whenever you specify இந்த பர்டிகுலர் விஷயம், ஓகே டி ஓடதை எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ட்ரூ கண்டிஷன். இதுக்கு கீழே எல்லாம் என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? வெளியே ஓடி வந்துரும். ஓகே, ஓகேங்களா? அந்த எக்ஸாக்ட் லூப்பை விட்டு வெளியே வந்துரும். ஓகே, அண்ட் இங்க ஒரு குட்டி ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வாங்கிக்கிறேன். அண்ட் 1 செகண்ட், y is equal to 12 அப்படின்னு வாங்கிக்கிறேன். இப்போ I just want to know if x is greater than y இருந்துச்சுன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அது என்ன, அது அப்புறமா சொல்றேன். அண்ட் எலிஃப் x is less than y இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம். ஓகே, அண்ட் சாரி, எலிஃப்
and next இந்த இடத்தில் ஏதோ ஒரு print வச்சுக்கிறேன். ஓகே and yes இங்கேயும் ஒரு print வச்சுக்கிறேன். ஓகே இப்போ இங்க பாருங்க x is greater than y ஆ? yes x greater and இந்த இடத்தில் x less than அதனால y greater and இங்க both equal. ஓகே இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். elif எலிஃப்ல வரும். ஓகே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா இல்லையா கேக்குது. இது ஃபால்ஸ், அதனால இதுக்குள்ள போகாது. எலிஃப் கிட்ட வருது. இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பாக்குது. ட்ரூ, அதனால இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ எஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஓகே இங்கதான் நம்மளுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. வேற என்னப்பா இருக்க போறோம்? இல்ல, நாம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இஃப் இங்க ஒரு கண்டிஷன் பார்த்தோம், சின்டாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல கோலன் போட்டோம், என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? இண்டென்டேஷன். அண்ட் இண்டென்டேஷன்ல நம்மளுக்கு இதுக்கு கீழே என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் போடுறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். எஸ்ஸா? இதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, ஒரு இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும்போது ஓகே, இதுவே ஃபால்ஸா இருக்கும்போது இதுக்குள்ள போகாது, இதுக்கு விட்டு வெளியே வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்த்தோம். செகண்ட் ஒன் எல்ஸுக்கு கீழேயும் எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட். ஓகே அண்ட் அடுத்தது நம்ம பார்த்தது எப்ப ஒரு கண்டிஷன் இல்லை n நம்பர் ஆஃப் கண்டிஷன். ஸோ அப்போ எலிஃப் அப்படிங்கிற விஷயமா இங்க கொண்டு வர்றோம். எலிஃப் அண்ட் இந்த இடத்துல கண்டிஷன், இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா இப்படி. ஆனா நமக்கு என்னது? ஒரு கண்டிஷன், இங்க ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன். விஷயம் அது கிடையாது. இந்த இடத்துலயேவும் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி n நம்பர் ஆஃப் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இங்கே உள்ள போ. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கண்டிஷன் மோர் தென் அ கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3, கண்டிஷன் 4 அப்படின்னு. சோ இதுக்கு உள்ளார என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இது ஒரு ஆப்பரண்ட், இது இன்னொரு ஆப்பரண்ட் and kindly just observe இது operator between these two operand and sometimes இந்த இடத்துலயும் ஒரு ஆபரேட்டர், இந்த இடத்துலயும் ஒரு ஆபரேட்டர், இதுக்கு ஹோலா ஏதாவது ஒரு ஆபரேட்டர் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆபரேட்டரா என்ன போட போற? எஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், லாஜிக்கல் ஆபரேட்டர்ல நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட், நார் அண்ட் நாட். எஸ்ஸா? எஸ்ஸா? Yes. இந்த இடத்தில் அண்ட் அப்படிங்கும் போது இதுவும் Okay, ma'am. இதுவும் அண்டு, இல்ல ஆறா இருக்கும்போது இதுவும் இதுவும் ஆறு. அண்ட் நாட் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான், நம்மளுக்கு அது நாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சரி இப்போ கண்டிஷன் எப்படி செக் பண்ணலாம்ப்பா? எஸ் அதுதான் நம்ம இங்க போக போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு சி, இன்னொன்னு C2. ஓகே சாரி C1, இன்னொன்னு C2. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளுக்கு அண்டு வருதா இல்ல ஆர் வருதா அப்படிங்கிற விஷயம்தான். சரி அண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல C1 ட்ரூவா இருக்கும், ரெண்டாவது C2 ஃபால்ஸா இருக்கு, இல்ல C1 ஃபால்ஸ் C2 ட்ரூ, இல்ல C1 C2 ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ், இல்ல C1 C2 ரெண்டுமே எனக்கு ட்ரூ. இப்போ இப்படி வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு
லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்ற அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு போகணும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ கண்டிஷன் 1ம் கண்டிஷன் 2ம் நடுவுல எனக்கு இந்த இடத்துல அண்ட் இருக்குன்னு வைங்களேன். எப்படி அண்ட் இருக்குன்னு வைனா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இதுவும் எனக்கு ட்ரூவா இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்ப ரெண்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா எஸ், அதுதான் இந்த அண்டோட ரிசல்டன்ட்டை தான் இங்க கொண்டு வர போறோம். அப்படி பண்ற விஷயம் கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா எஸ், அவுட்புட் ட்ரூ. ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ். இது ஃபால்ஸா இது ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்பயும் ஃபால்ஸ். ரெண்டுமே நம்மளுக்கு ஃபால்ஸா இருந்துச்சுனாலும் ஃபால்ஸ். இப்ப சொல்லுங்க, இந்த எக்ஸாக்ட் விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரூத் டேபிள். அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே இன்னும் முக்கியமான விஷயம், எப்பயுமே ரெண்டு கண்டிஷன் தான் அப்படிங்கிறது இல்ல. என் நம்பர் ஆஃப் கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே வரலாம். ஓகேங்களா? இட் இஸ் ஆல் அப் டு யூ. ஸோ இங்க ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டுமே தான் எனக்கு ட்ரூ. மற்ற எல்லா டைம்லும் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஃபால்ஸ் தான் இருக்கு. எஸ்ஸா? அப்படி ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கிற சமயத்துல இங்க எனக்கு ட்ரூ கண்டிஷன். எஸ், அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. அப்ப ட்ரூ கண்டிஷன் கோ வித் த எக்ஸிட். இல்ல எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் கண்டிஷன், எங்க ஏதாவது ஒண்ணுது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னாலும் அஃப்கோர்ஸ் இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, அதுக்கு பலியா வெளியே வந்துரும். எப்படி வெளியே வந்துரும். ஸோ எஸ், இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு. ஒன்னு அண்ட் லாஜிக்கலா இல்ல ஆர் லாஜிக்கலா. அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எனக்கு ட்ரூ. ஒரு இது ட்ரூவா இருந்தா அடுத்து ஃபால்ஸ் ஆனாலோ இல்ல ஃபால்ஸ் ட்ரூவா இருந்தாலோ இல்ல ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸா இருந்தாலும் எஸ், வாட் ஹேப்பன்ஸ், எல்லாமும் எனக்கு ஃபால்ஸ். இப்போ ஆர் கேட்டுக்கு வர்றேன். ரெண்டுல ஏதாவது, எப்படி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு ட்ரூவா இருந்தாலும் இது ட்ரூ இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் இது ட்ரூ, இது ஃபால்ஸ் இது ஃபால்ஸ், இது ட்ரூ இது ட்ரூ. ஸோ கவனிச்சுக்கோங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு ட்ரூவா இருந்தாலும் எஸ், அவுட்புட் வந்து எனக்கு என்ன வரும், ட்ரூ அப்படின்னு வரும். அண்ட் ரெண்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு இந்த இடத்தில் 0. ஓகே, அண்ட் ரெண்டுமே ட்ரூவா இருக்கும்போது எனக்கு அவுட்புட் ட்ரூ. இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ் Yes, எஸ். ma'am. Yes, ma'am. இந்த இடத்துல எல்ஸுக்கு ஏதாவது வேலை இருக்குங்களா? எல்ஸுக்கு ஏதாவது வேலை இருக்குங்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேக்குறேன். இந்த இடத்துல எல்ஸுக்கு எங்கேயாவது வேலை இருக்குங்களா? எந்த இடத்துல மேடம்? நான் இப்ப சொல்ற இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் இல்ல மேடம். எல்ஸுக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. எஸ் எஸ், சூப்பர், ஃபைன், அஃப்கோர்ஸ், அமேசிங். ஸோ எஸ், அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்தில் நாம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் கண்டிஷனு வித் லாஜிக்கல் நான் இங்க சொல்ல போறேன். அண்ட் எஸ், அண்ட் அதே சேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லாஜிக்கல்ல அண்டு பார்க்குறோம் அண்ட் அதுக்கப்புறமா ஆருக்கு போக போறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கால்குலேஷன் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்தில் a is equal to 17 அப்படின்னு கொடுக்குறேன். இது ஆடா ஈவனா? இஸ் இட் ஆட் ஆர் ஆடா? ஆட். ஆடுங்கிறது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ரிமைண்டர் 2 ஆல டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ரிமைண்டர் 2 ஆல டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் இந்த இடத்துல சூப்பர், ரிமைண்டர் 2 ஆல டிவைட் பண்ணும்போது அப்படின்னு வரும்போது இதோட ரிமைண்டரை தான் நான் பார்க்கணும், நாட் அபவுட் திஸ் டிவிடெண்ட் ஆர் கோஷன்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ரிமைண்டர் தான் எனக்கு முக்கியம். அப்படிங்கும்போது ஷெல் ஐ ஜஸ்ட் கோ வித் மாடுலஸ்? எஸ் மேம். ஓகேவா?
சரி, இப்ப இந்த மாடுலஸ் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நான் கொடுக்கிற இந்த ஏ மாடுலஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா என்னோடது ஈவன், ஆமாவா? Yes, ma'am. இப்போ இதுவே 0 இல்ல அப்படின்னா அது ஆடு. எஸ். Yes. ஸோ இப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல a மாடுலஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு மட்டும்தான் போட போறேன். அது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் a மாடுலஸ் 2 அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ ஏதோ நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா, அது நான் 2 ஆல டிவைட் பண்றேன். இன்கேஸ் அது 2 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 0 ரிமைண்டர் வருது அப்படின்னா, எஸ் திஸ் a இஸ் அ இஸ் அ யோசிச்சு சொல்லுங்க, வாட் இட் இஸ்? A is a even. ஈவனா? 0 இருக்கும்போது, ஓகே, 0 இருக்கும்போது இட் இஸ் ஈவன். அண்ட் அதுவே எனக்கு ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆல நாம டிவைட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒன்லி 1 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம்னா திருப்பியும் அது என்ன போயிடுது, மாடுலஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுது. எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு a should be greater than 0 இருக்கணும், and logical இன்னொன்னு போடுறேன், and a modulus 2 which is equal to 0. மேம் இந்த இடத்துல எதுக்கு ரெண்டு ஈக்குவல்? இந்த இடத்துல ரெண்டு இது ஈக்குவல் அசைன் பண்ணல, நம்ம செக் பண்ண போறோம். ஆமா, இந்த இடத்துல it is not about assigning, it is about evaluating the value. So yes dears, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. a is greater than 0 and a is greater than 2 which is equal to 0 இருந்துச்சுன்னா yes, ரெண்டு விஷயம், positive and even. ஓகேங்களா? இதுவே ஒரு இது ட்ரூவா இருந்து ஒரு இது ஃபால்ஸா இருக்கு, இல்ல ஒரு இது ஃபால்ஸா இருக்கு ஒரு இது ட்ரூவா இருக்குன்னா என்ன ஆன்சர்? Both are false. போத் ஆர் ஃபால்ஸ். அப்போ போத் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல அண்டு கேட்டு, ஸோ அண்டுல நான் இங்க இருக்கேன், போத் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் வுட் பி மை அவுட்புட்? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? False. ஃபால்ஸ். எப்படி ஃபால்ஸ்னு சொல்றீங்க? எஸ் எஸ் எஸ், எப்படி இந்த ஃபால்ஸ் ட்ரூ சொல்றீங்க? ஸ்டேட்மெண்ட் அண்டுனா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். இங்க அப்படி ஏதாவது ஒண்ணு ஏதாவது, ஆமா, ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ். ரெண்டுமே எனக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. ஏதாவது ஒண்ணு எனக்கு ஃபால்ஸா இருந்தாலும் என்ன ஆகுது, எனக்கு அவுட்புட் ஃபால்ஸா தான் வருது. ஸோ எஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி ப்ரோக்ராமை நான் இங்க ரைட் பண்றேன். அண்ட் கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு கண்டிஷன் நீங்க போடுறீங்கன்னா கீழே அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ, லெட் ஐ ஜஸ்ட் கெட் இட் ஃப்ரம் யூ. அதனால இன்புட் அப்படின்னு நான் இங்க வாங்கிக்கிறேன். இன்புட் ஆஃப் என்னது, ஒரு ப்ராம்ப்ட், என்டர் அ வேல்யூ டு செக். ஓகேவா? இது ஒரு டேட்டாவை என்டர் பண்ணி கெட் பண்றீங்க. அப்படி வாங்குற அந்த எக்ஸாக்ட் டேட்டா இஃப் a is greater than 0 இருந்துச்சுன்னா and a is modulus 2 இல்லையா, a modulus 2 which is equal to 0 இருந்துச்சுன்னா, ரெண்டுமே கிரேட்டரா இருந்துச்சுன்னா என்ன வரணும் எனக்கு? print actually it is positive and modulus 0 அப்போ even. and இங்க elif a ஒரு நிமிஷம், a greater than 0 and a modulus 2 which is not equal to 0. Okay, print and last but not least ஒரு else.
எல்ஸுக்கு என்ன போடலாம்? எல்ஸுக்கு என்ன போடலாம்? பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க. இஃப் ஓகே, இப்போ இங்க நான் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எந்த வேல்யூ? இப்படியாக ஒரு வேல்யூ. ஓகே, சோ இந்த இடத்தில் என்ன வேல்யூ கொடுக்கலாம்? எனி ஆப்ஷன்ஸ்? எனி ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ்? மேம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு ஓ சாரி, கொடுத்துருக்கீங்க நெகட்டிவ் எலிஃபோட. பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஆட் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல 0. ஓகே, ஃபாஸ்டா டைப் பண்ணதுனால இங்க வந்துருச்சு. நெகட்டிவ் அண்ட் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் ஆட். ஓகே, கரெக்டா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே, and I just take this one. Okay, இங்க ஓகே. இப்போ இங்க கவனிங்க, ஏதாவது ஒரு இன்புட் சொல்லுங்க பாப்போம். ஏக்கு -3. -3 கொடுத்துறேன். ஓகே, அந்த எக்ஸாக்ட் -3 இங்க வருது. and kindly just see here, if a is greater than 0 false, a modulus 2 which is equal to 0 இங்கேயும் False. false. அப்போ false and false கவனிச்சுக்கோங்க. false and false இருந்துச்சுன்னா what would be my output? false and false. 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 ஓகேங்களா? ஸோ false and false அப்படிங்கிறது இந்த இடத்துல false, and of course இந்த இடத்துல இதுக்குள்ளார என்டர் ஆகுமா? நோ. அதுக்கடுத்து என்டர் ஆகுமா? greater than 0, a less than 2, sorry, a modulus 2 that is not equal to 0. ஏன்னா நான் வந்து இங்க -3 அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு ரிமைண்டர் 1 வரும். சாரி, -1 வரும். ஸோ அது எனக்கு இங்க what happened? சாரி பண்ண ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி மாத்திருக்கேன். A less than 0 தானே? ஆமா ஆமா, a is positive. இந்த இடத்துல ஈவன் பாசிட்டிவ். ஓகே, இன்னொரு எலிஃப் கொண்டு வரலாம். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் இந்த இடத்துல இன்னொரு எலிஃப் கொண்டு வந்துடுறேன் so that it would be easy. நெகட்டிவ் ஈவன். ஆமா, நெகட்டிவ்ல மட்டும் நாம இங்க ஒண்ணு கொடுத்துட்டு நெகட்டிவ் நோ, இது பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஆட் நெகட்டிவ் ஈவன் பாசிட்டிவ் 0. அண்ட் ஆடு. ஓகே, அண்ட் இந்த இடத்தில் இத வந்து எலிஃப் a which is equal to 0 இருந்துச்சுன்னா நான் இந்த அங்க கொண்டு வந்துடுறேன். அண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் இட்ஸ் நெகட்டிவ். ஓகே, இங்க வருது. ஓகே, ஸோ எஸ், இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இதை நாம தூக்கிடுறோம். ஸோ எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சொன்னது -3 சொன்னீங்க. எஸ்ஸா? ஸோ -3 அப்படிங்கும்போது இதுக்குள்ள வருது கிரேட்டர் தென் 0 இல்ல ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் மாடுலஸ் 2 which is equal to 0 இல்ல, இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் எனக்கு உள்ளேயே போகாது, அவ்வளவுதான். அடுத்த கண்டிஷனுக்கு செக் ஆகுது. a is greater than 0 false, a is modulus that is not equal to 0 yes, இந்த இடத்துல true. even though false and true இருந்துச்சுனாலும் yes, ஒரு இது falseனாலும் என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்காது, ஃபால்ஸ். அதனால நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் உள்ள போகாது. என்ன பண்றோம்? அடுத்த விஷயத்துக்கு வெதர் எலிஃப் a is equal to 0 கேட்கிறோம். இல்லப்பா, a it is not a 0, அப்படி இங்க வந்து -3 இருக்கு அப்படின்னு. ஓ, அப்ப அதுவும் ஃபால்ஸ். அதனால உள்ள போகாம இந்த இடத்துல எல்ஸ் ஆகுது. என்னன்னு வருது? print it's negative. yes, அதே சேம் திங் எக்ஸிக்யூட் பண்ற. எங்கேயோ எரர், சாரி. ஓகே, ஸோ இங்க -3 அப்படின்னு நீங்க என்டர் பண்ண போறீங்க. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see இட்ஸ் நெகட்டிவ். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். திருப்பியும் சொல்றேன், இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க.
இஃப்க்கு கீழே எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வராது, n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் கண்டிஷன் ஏதாவது கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணினாலும் கைண்ட்லி மேக் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது, கரஸ்பாண்டிங் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வேற ஏதாவது இன்புட் கொடுங்க, நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எனி இன்புட்ஸ் இஸ் தேர்? எஸ் எஸ் கம் ஆன் டியர்ஸ். 2.5. ஓகே 2.5. அப்பனா நான் ஃப்ளோட்ல கொடுக்கணுமே. ஈவன் ஆட் ஆர் ஈவன் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 2.5 அப்படின்னு வேண்டாம். வேற ஏதாவது ரவுண்டட் நம்பர்ஸா ஹோல் நம்பர்ஸா சொல்லுங்க. எஸ் 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 8. ஓகே 8. சரி, இப்போ எனக்கு 8 இங்க உள்ள வருது. வாட் ஹேப்பன்? பாசிட்டிவ் அண்ட் ஈவன். அது எப்படியாச்சு? பாசிட்டிவ் ஈவன் எப்படியாச்சு? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். இந்த இடத்துல 8ன்னு சொன்னீங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவா கிரேட்டர் தென் 0வா? எஸ். இந்த இடத்துல இது கிரேட்டர் தென் 0 2 மாடுலஸ் 0வா? எஸ், Yes. ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால இதுக்குள்ளார போச்சு, இது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனோடனே வெளியே வந்துருச்சு. எஸ்ஸா? எஸ். அண்ட் அதனால எனக்கு பாசிட்டிவ் அண்ட் ஈவன் அப்படிங்கிற விஷயம் வருது. அண்ட் இங்க ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம், இங்க இன்னொரு குட்டியூண்டு ஒரு வீணா. சேஞ்ச் போறேன். ஒரு சேஞ்ச் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் உள்ள கொடுக்கலான்னு இருக்கேன். எப்படி? இந்த அண்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான். ஆர்னு கொடுக்குறேன். என்ன நடக்கும்? ஆர் அப்படிங்கும் போது என்ன விஷயம்? ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ ஆகும். எஸ்ஸா? ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ ஆகும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ஆகுது? எஸ், நீங்க கொடுத்த அதே -3 நான் இங்க கொடுக்கறேன். என்ன ஆகும்? இட்ஸ் நெகட்டிவ். சரி, இங்க அதே சேம் திங் எனக்கு 8 கொடுக்கறேன். என்ன ஆகும்? பாசிட்டிவ் அண்ட் ஈவன். ஆனா இந்த இடத்துல ஆர் கொடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்தில் இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபைட் 0 கொடுக்கறேன், என்னாகும்? என்னாகும்? பாசிட்டிவ் அண்ட் ஈவன். ஆமாவா? பாசிட்டிவ் நம்பர் அது 0 அப்படிங்கிறது. Yes. 0 0 இல்ல Yes, மேம், ma'am. ஆர் கொடுத்துருக்க கூடாது. ஆர் கொடுத்திருக்க கூடாது. எஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெண்டுமே நாம வேற வேற மாதிரியான கண்டிஷன்ஸ் நாம இருக்கும்போது இந்த இடத்துல ஆர் கொடுக்கிறோம். ஓகே ஃபைன். பட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல இது இருக்கா? இல்ல. எஸ்ஸா? நான் ஒரு குட்டி சேஞ்ச் தான் பண்ணேன். அண்டுக்கு பதிலா இங்க தூக்கி ஆற தூக்கி போட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ எப்பயுமே ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தயவு செஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸ போடுங்க அப்படிங்கறதான் விஷயம். கிளியர்? கிளியர்? Ma'am, lastல புரியல ma'am. இந்த லாஸ்ட்ல புரியல. ஓகே, 1 செகண்ட். இப்போ நான் வேணும்னே தான் அதை போட்டேன். ஆக்சுவலா அது கரெக்ட் கிடையாது. வேணும்னே தான் போட்டேன், உங்களுக்கு புரியணுமா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சோ எஸ், லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர். ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல ஓகே, இது வேண்டாம், இது வேண்டாம். ஐ ஜஸ்ட் மேக் திஸ். ஒரே நிமிஷம். ஓகே, ஹென்றி, இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. 1 செக். ஓகே, ஹென்றி, இப்போ ஆக்சுவலா வந்து நான் ஏக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் 10. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? a இஸ் கிரேட்டர் தென் 0வா? Yes, ma'am. a மாடுலஸ் 2 which is equal to 0வா? அப்போ ரெண்டுமே ட்ரூ. True. அப்ப ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கும்போது இந்த ரெண்டுமே ட்ரூ அண்ட் ட்ரூ. அப்போ அவுட்புட் என்னது? ட்ரூ. True. அப்போ இந்த ஹோல் த கண்டிஷனுமே எனக்கு ட்ரூ. அதனால இந்த இஃப் பிளாக் உள்ளார நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் போகுமா? Yes. போகும் ma'am. Yes.
அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் என்ன வரும்? இந்த 10ங்கிறது எஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஈவன் நம்பர். இது கரெக்ட்டுங்களா? ஆன்சர் இது கரெக்டா ஓகே மேம். வந்துச்சா? ஓகே. இப்போ இதே சேம் திங் அதே சேம் டேட்டாவை நான் இங்க கொடுக்குறேன். இந்த இடத்துல லெட் வி ஜஸ்ட் மேக் இட் a is equal to 7 அப்படின்னு இருக்கட்டும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல a greater than 0வா? Yes. Yes ma'am. And a modulus 2 which is equal to 0வா? False. Yes. No, false sir. False, false. இங்க 7 கொடுத்திருக்கேன் நான். Oh, அப்போ இது 7. false. Okay. So true and false இது எக்ஸிக்யூட் ஆகுமா? No. ஏன்னா இது வந்து false statement ஆகும். என்னன்னா true and false which is equal to false. So அதனால இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள போகாது. அதுக்கு பதிலா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆன எலிஃப்க்கு போகும். இங்க a greater than 0வா? True. Modulus not equal to 0வா? Yes, true. அப்படி இருக்கும்போது yes, it is positive and odd number. அப்போ 7 it is an odd number-ஆ? Yes. Done? Okay. இப்போ இது எல்லாம் இருந்துட்டு போகட்டும். நான் லாஜிக்கே மாத்தி கொடுக்க போறேன். என்ன மாத்தி கொடுக்க போறேன்? இந்த அண்டுக்கு பதிலா ஆர் கொடுக்க போறேன். Oh. அண்டுக்கு பதிலா Or. ஆர் கொடுக்க போறேன். இப்போ கம்மிங் பேக் டு 7 அதே சேம் 7 கொடுக்கறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 7 இந்த இடத்துல a is greater than 0 ஆமாவா? True. a Yes. modulus 2 which is equal to 0 இது ட்ரூவா ஃபால்ஸா? 7க்கு False. false. And kindly just observe r அப்படிங்கும்போது true and false. அவுட்புட் என்னது? ட்ரூ தான். True. ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு r இருக்கிறதுனால yes of course it is satisfied and it execute this. அப்ப எனக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் அண்ட் ஈவன். இந்த 7 பாசிட்டிவ் ஓகே. ஈவன் நம்பரா? தப்பு தானே? Yes, ma'am. ஹென்றி இது புரிஞ்சுதுங்களா? இங்கே தான் கொஞ்சம் இடிக்குது மேடம் எனக்கு. ஆமா, அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஈவன் அப்படிங்கிறது தப்பு. எப்பயுமே இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வர்றேன். ஹென்றி இப்போ கிளியருங்களா? ஓகே மேம். ஓகேங்களா? எப்பயுமே இதை டிபெண்ட் பண்ணி தான், இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுங்களேன். உங்களுக்கு நான் இன்னொரு விதமா சொல்றேன். இந்த இடத்துல எலிஃப் a which is equivalent to 0 அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல பிரிண்ட் a is 0 அப்படின்னு நான் இங்க டைப் பண்றேன். இப்ப சொல்லுங்க, இது a equal to 0 இருக்கும்போது a is 0 இது கரெக்டா? எஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ்ஸா? எஸ் மேம். எஸ். ஓகே. இப்போ இங்க இந்த a is 0க்கு பதிலா a is alpha, a is an alpha அப்படின்னு நான் இங்க போடுறேன். இப்ப சொல்லுங்க, ஆக்சுவலா a is equal to 0 இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனதுனால தான் உள்ள வருது. அப்படி இருக்கிற சமயத்துல a is an alpha நம்பர், அப்படி ஆல்பாபெட்டிக் அப்படின்னு நான் சொல்லும்போது அது கரெக்டா? நோ மேம். நோ. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க செக் பண்றீங்களா, அந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதான் விஷயம். டன்? ஓகே மேம். தேங்க்ஸ். ஓகேங்களா? சோ எப்பயுமே இங்க என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஏன் அப்படின்னா திருப்பியும் சொல்ற விஷயம் தான், பிரிண்ட் மட்டுமே ஒரு லைன் மட்டுமே இந்த இடத்துல இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கறத மட்டும் எப்பயுமே பார்த்துக்கோங்க. டன்னா? டன்னா? எஸ் மேம். ஓகே. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so next one it is all about nested if. nested if அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல நான் இங்க ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? இங்க ஒரு கண்டிஷன் நீங்க போடுறீங்க, இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல தான் இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. எஸ்ஸா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு உள்ளே போகலாம்.
ஓகேங்களா? அப்படி நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இங்க உள்ள போகும்போது எஸ் தேர் வுட் பி an nested if statement அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி நெஸ்டட் இஃப் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான கண்டிஷன்ல எப்படி நம்மளுக்கு உள்ள போகுது அப்படின்னும் இதுக்கு நடுவுல நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நாம இப்ப இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்த்துடலாமா? எஸ் 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 ஓகே. அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, என்ன மாதிரி வேணாலும் எக்ஸாம்பிள் இருக்கலாம். இங்க இஃப்க்கு நடுவுல ஒரு எல்ஸ் இஃப், இல்ல அதுக்கு உள்ளேயும் இன்னொரு இஃப், இல்லனா ஒரு இஃப்க்கு நடுவுல ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எல்ஸுக்கு நடுவுல ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இஃப்க்கு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும்னு இல்ல, n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். சரி, இதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ x is equal to 12 கொடுத்துக்கிறேன். ஆர் ஓகே, லாஸ்டா ஒரு 10 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். y is equal to 12 அப்படிங்கிற விஷயம். ஸோ 2 வேல்யூஸை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இஃப் ஓகே x is greater than y இருந்துச்சுன்னா print x is greater. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, ma'am, no. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் கவனிங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா elif x is less than y இருந்துச்சுன்னா print y is greater. இது யாருக்காவது புரிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, இப்போ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இதுக்குள்ளார இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் ஓகே x which is equal to 10 print valid, else print மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இங்க else ஓகே. இப்போ இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே இருக்கிற இந்த பிளாக் எல்லாமுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆமாவா? எஸ். இஃப்க்கு இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நாம பார்த்த விஷயம். எஸ் எஸ் ஓகே. அடுத்து இந்த இடத்துல இஃப் இங்க ஒரு கண்டிஷன், இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும். இதே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆமாவா? சோ இது நாம பார்த்தா ரெண்டாவது விஷயம், which is if else கான்செப்ட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஆடடா ஒன்னு சொன்னேன். ஒரு இஃப் இருந்துச்சுன்னா ஒன்லி ஒரே ஒரு எல்ஸ் மட்டும்தான் வரணும். அண்ட் இஃப் பக்கத்துல மட்டும்தான் நம்மளுக்கு கண்டிஷன், எல்ஸ் பக்கத்துல கண்டிஷன் தேவையில்லை. ஆமாவா? ஓகே, அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இங்க இஃப் ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இல்லப்பா இது ஃபால்ஸ், அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னொரு கண்டிஷன் இருக்கு எலிஃப், இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த எலிஃப், அண்ட் இங்க திருப்பியும் அடுத்த எலிஃப்.
ஓகே, அடுத்த எலிஃப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல n நம்பர் ஆஃப் எலிஃப் செக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது லாஸ்டா ஒரு எல்ஸ். இங்க கவனிங்க, திருப்பியும் இது ஒரு முக்கியமான விஷயம். நாம மூணாவதா பார்த்தது இதுதான். ஸோ இஃப் இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இங்க உள்ள போகுது, ஃபால்ஸா இருந்தா அடுத்ததுக்கு, ஃபால்ஸா இருந்தா அடுத்ததுக்கு, ஃபால்ஸா இருந்தா அடுத்ததுக்கு. ஸோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷனுக்கு n நம்பர் ஆஃப் எலிஃப் இருக்கலாம், ஆனா ஒரு இஃப்க்கு ஒரே ஒரு எல்ஸ் தான். கவனிச்சுக்கோங்க, எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஆமா தானே? நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி எல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கு அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல எலிஃப் எத்தனை வேணாலும் வரலாம், எல்ஸ் 1. அண்ட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஆனா இதுக்கு கீழே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு இல்லை எக்ஸிக்யூட் பண்ண, என்னவாகும்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது இந்த இடத்துல ட்ரூ கண்டிஷன் ஆகுது, ஆனா இதுக்கு கீழே எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. வாட் ஹேப்பன்? சொல்லுங்க பார்ப்போம். மேம் புரியல மேம், என்ன சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எனக்கு இது Okay. ட்ரூவா இருக்கும்போது இதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எலிஃப்க்கு, அடுத்தது இதுவும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த எலிஃப்க்கு. எனக்கு இங்க வரும்போது இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ, ஆனா இதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை எக்ஸிக்யூட் பண்ண, என்ன ஆகும்? வெளியில வந்துரும் மேம், எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, எக்ஸிக்யூட் அதாவது இந்த இடத்துல எனக்கு ட்ரூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னாவே இட் எக்ஸிக்யூட் திஸ் அண்ட் கம்ஸ் அவுட். இதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா எஸ் இட் கம்ஸ் அவுட். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ இது மூணாவது விஷயமா பார்த்தோம். அண்ட் நவ் லாஸ்ட் ஒன், இப்போ நம்ம பார்க்குற விஷயம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இடத்துல ஒரு இஃப், ஓகே, இது கண்டிஷன். அண்ட் இந்த இடத்துல இதுக்குன்னு உரிய எல்ஸ். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எஸ்ஸா? எஸ். ஓகே, Yes ma'am. ஆமா. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு உள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எலிஃப்ல இன்னொரு கண்டிஷன், இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன், அண்ட் இந்த இடத்துல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன். இப்போ இங்க கவனிங்க, நான் இந்த இடத்துல எல்ஸே போடல. ஓகேங்களா? எல்லாமுமே எலிஃப் கண்டிஷன், எல்ஸ் போடல. சரி, இப்போ இந்த இடத்தில் இஃப் இங்க ஒரு கண்டிஷன் அண்ட் எல்ஸ் ஒரு கண்டிஷன் எல்லாம். சரி, நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் கேட்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும். இப்போ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். ஆமாவா? எஸ் மேம். இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் கிட்ட போகும், இந்த எல்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். ஆமாவா? Yes, ma'am. ஆமா மேம். ஓகே, இப்போ இந்த இஃப் ட்ரூவா இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். இப்போ இங்க கவனிங்க, இந்த இடத்துல இஃப் இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா? எஸ், ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எலிஃப் கிட்ட போகும், எலிஃப்ல இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது கிட்ட இருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஃபால்ஸ், என்ன ஆகும்? எல்ஸ் கிட்ட அடுத்து எல்ஸுக்கு போவோம். நோ, இங்க எல்ஸ் எல்ஸ் இல்ல. போகாது. இஃப் இந்த இடத்துல எல்ஸ் இல்ல, கவனிச்சுக்கோங்க, நான் வேற கலர்ல அதுக்காக தான் ஸ்பெசிஃபை பண்ணேன். ரெட் வந்து இது அவுட்டர், இது அவுட்டர், அண்ட் இந்த உள்ள இருக்கிறது பிளாக், அது இன்னர். என்ன ஆகும்? ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஓகே, சோ இப்போ இங்க கவனிங்க, இது ஒரு இஃப் லூப், ஓகே, அண்ட் இது ஒரு எல்ஸ். ஓகேவா? இந்த இஃப் லூப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க ஒரு இஃப் கண்டிஷன்,
இந்த இடத்துல எலிஃப் ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல இன்னொரு எலிஃப் கண்டிஷன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்தில் இதுக்கு உள்ளார ஒரு இஃப் கண்டிஷன் அண்ட் இந்த இடத்துல எல்ஸ் லூப். சரி, இப்போ ஃப்ளோல போக போறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ் பா, என்ன ஆகும்? எல்ஸ்க்கு போகும் கண்ட்ரோல். எல்ஸுக்கு போகுது. எல்ஸ் அப்படிங்கும்போது வாட் எவர் த திங் இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். எஸ்ஸா? எஸ். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க போகும்போது கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். எஸ்ஸா? எஸ். இது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ நோ No, ma'am. No, ma'am. இப்போ இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ, இஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ, அப்போ இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். எஸ்ஸா? எஸ். எஸ். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ். அடுத்தது இங்க வருது, இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஃபால்ஸ். அண்ட் அப்படியேவும் பாருங்க, இந்த இடத்துலயும் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வருது, இங்கேயும் எனக்கு ஃபால்ஸ். இப்போ என்ன பண்ணும்? கண்ட்ரோல் வெளியே வந்துரும் இஃப் லூப்பை விட்டு. இஃப் லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியே வந்துடும். கரெக்டா? ஆமாவா? எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். எஸ். ஸோ எஸ் டியர்ஸ், இந்த மாதிரி ஒரு இஃப்க்கு உள்ளார இன்னொரு இஃப், எல்ஸுக்கு உள்ளார இன்னொரு எஃப். ஸோ இஃப்க்கு முன்னாடி இன்னும் எலிஃப் எலிஃப். அண்ட் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், த ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸிகியூஷன், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க எல்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். எஸ்ஸா? அப்படியே இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு எல்ஸ் மட்டும் தான் இருக்கணும், நாட் இருக்கும். எஸ், அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடும் கடைசியில. ஆமா, அதுவும் நெகட்டிவா இருந்தா, இஃப் நெகட்டிவ் ஃபால்ஸா இருந்தா. எக்ஸாக்ட்லி. அண்ட் அதே மாதிரி எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது n நம்பர் ஆஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அங்க வச்சிருக்கலாம். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இஃப் எல்ஸ் இருந்தாலும் வரலாம், இல்லாமையும் வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இஃப் ரெண்டே ரெண்டு எலிஃப் தான். ஸோ இந்த இடத்துல எல்ஸ் வராம இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த இது ட்ரூவா இருந்துச்சு, அதனால இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எனக்கு வெளியே வந்துட்டே இரு. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ ஆகி எக்ஸிக்யூஷன் ஆச்சு அப்படின்னாவே ஒட்டுமொத்தமா எல்லாமே என்ன ஆயிடும்? கண்ட்ரோல் உள்ள இருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? ஒரு ரெண்டு குட்டி எக்ஸாம்பிள்ஸை நான் பார்த்துடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ எஸ், ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இங்கே நான் போட்டிருக்கேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here. எனக்கு x is equal to 10, y is equal to 12. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு கேட்குது. இல்ல. எக்ஸ் எலிஃப்ல எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா? ஆமா. அப்ப என்ன பண்ணும்? இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். எஸ்ஸா? எஸ் மேம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா y is greater அப்படிங்கிறது மட்டும் இல்லாம if x is equal to 10 இருந்துச்சுன்னா valid அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துரும். ஓகே, இப்போ எனக்கு டோட்டலா எத்தனை அவுட்புட் வரும்? 2 அவுட்புட்டா? பாத்தீங்களா? சம்வேர் என்னாச்சு? இன்வாலிட் சின்டாக்ஸ் எங்க போட்டேன்? ஓ, இங்கேயா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா y is greater than and valid ரெண்டுமே இருக்கு. சரி, இப்போ இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னப்பா அர்த்தம்? அதாவது ஓகே, இப்படி கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எக்ஸ 11 கொடுக்குறேன். என்ன ஆகும்? y is greater மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். y is greater மட்டும் தான் பிரிண்ட் ஆகுமா? y is greater அப்புறம் ஹை. ஹாய் வருமா? ஹாய் வருமா? ஓகேவா? எட்டி ma'am. பார்த்துடலாமா? எஸ், ஆஃப் கோர்ஸ். இந்த இடத்தில் ஈஸியான ஒரு முக்கியமான விஷயம். எஸ், ஆஃப் கோர்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு இட் இஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு கேட்டா இல்ல.
ஸோ இதுக்கு உள்ள போகாது. இந்த இடத்துல எலிஃப் எக்ஸ் லெஸ் தெனா, ஆமாப்பா இது ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் ஆக போகுது. சரி, இப்போ y இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி இதுவும் பிரிண்ட் ஆகும். எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10 கேக்குது. இல்ல, ஏன்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது 11. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள போகாது. அதுக்கு பதிலா எல்ஸ் கிட்ட போயிட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா y இஸ் கிரேட்டர் அண்ட் ஹாய் அப்படிங்கிற விஷயம் ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஆயிடுச்சா? எஸ். Yes, ma'am. So this is how நம்மளுக்கான exact statement. So yes, first of all இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த if statement நாம 5 விதத்துல பார்த்தோம். if statement மட்டும் ifும் elseம் இருக்கிற மாதிரி, if elif நிறைய ஒரு else இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. else வரலாம், வராமையும் இருக்கலாம். and last but not least, if வந்து nestedலயும் நாம இங்க போட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸாக்ட் செஷன் இதோட நாம முடிச்சுக்கலாம். ஓகே மேம், எனக்கு ஃப்ரெஞ்சில் Ma'am. அனுப்புறேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் அனுப்புங்க ப்ளீஸ் மேம். ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல நான் சேஞ்ச் பண்ணி அனுப்புறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேம். ஃபைன் ஃபைன். எஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். நோ. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நம்ம லேட்டாக ஆரம்பிச்சதுனால இதாயிடுச்சு. பட் நாளைக்கு கண்டிப்பா 2 o'clock கைண்ட்லி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ தட் வி வுட் ஏன்னா நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? Okay, ma'am. Thanks, ma'am. தேங்க்யூ. தேங்க்யூ. Bye all. Thank you. Bye bye bye. Yes.